வெல்கம் டு அலோ மொபைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து சர்வீஸ் சென்டரில் அதிகமாக நம்ம என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக கொடுப்போம், டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுவோம். ரெண்டாவது மெயினானது வந்து பேட்ரி நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மொபைலில் எதனால் பேட்ரி வீக் ஆகுது, அப்போ அந்த பேட்ரி வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேட்ரி வித்தியாசமான பல டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தாலுமே அதோட ஒரே பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே வந்து பவரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பேட்டரியோட இது. எல்லா பேட்டரிஸுமே வந்து ஒரே சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ணுது. மொபைலில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற பேட்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயான் பாலிமர் பேட்டரிஸ், அதாவது லித்தியம் அயான் பாலிமர் பேட்டரிஸ். ஆனால் அது வந்து எப்படி உப்புது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. இந்த மாதிரி பேட்டரி உப்புது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், அதில் உருவாகிற கேஸ் மாலிகுல்ஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரியான கேஸ் மாலிகுல்ஸ் வந்து உள்ளே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அதிகமாக சார்ஜ் பண்ணும்போது ஏற்படுற ஹீட்டு ப்ளஸ் நம்ம யூசேஜ் பண்ணுறதுனால வர ஹீட்டு, இதனால் வந்து பார்த்திங்கன்னா அயன் மாலிகுல்ஸில் வந்து சின்ன சேஞ்சஸ் நடக்கும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதிலிருந்து இந்த மாதிரியான கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி இந்த பேட்டரியை வந்து ஷேப் சேஞ்ச் பண்ண வைக்குது. இப்போ இருக்கிற மொபைல் எல்லாமே வந்துட்டு 2 போர்டாக பிரிச்சிடுறாங்க. அதாவது மெயின் போர்ட், சப் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிடுறாங்க. மேலே வர்றது மெயின் போர்ட், கீழே வர்றது சப் போர்ட். அதாவது இந்த மெயின் போர்டுக்கு வந்து சப்ளை எல்லாமே கீழே இருக்கிற, அதாவது சப் போர்டுன்னு சொல்கிறது சிசி போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சிசி பின் வழியாக கரண்ட் மேலே சப்ளை போய் மேலே இருக்கிற பேட்டரிக்கு வந்து போகும். பழைய மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே போர்டாக இருக்கும், மேலே கீழே எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே லைனில் போகும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஷார்ட்டேஜ், ஏதாவது ஒரு சின்ன ஷார்ட்டேஜ் நடந்துச்சுன்னா மொத்த போர்டுமே டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஆனால் இப்போது அப்படி கிடையாது. இப்போது மனுஷங்க நம்ம வந்து சாப்பிட்டு அந்த கேலரிஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் அந்த மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி மொபைல் வந்து அந்த பேட்டரியோட இதுக்காக நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அந்த பேட்டரி எவ்வளோ நேரம் வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மாடரேட்டாக ஒரு 1 or 2 hours மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம், மற்ற நேரம் வந்து நார்மலாக இருக்கும், வந்த கால் மட்டும் நம்ம அட்டன் பண்ணி பேசிக்கிறோம் அப்படின்னா பெருசாக வந்து பேட்டரி வந்து ஒர்க் பண்ணாது. அதுவே நம்ம வந்து ஒரு 7-8 மணி நேரம் கேம் விளையாடுறோம், நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், நிறைய டாஸ்க் பண்ணுறோம், எடிட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மொபைல் வந்து ஆன்லேயே இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும், எல்லாத்துக்கான பவர் கொடுத்துட்டே இருக்கணும். எப்படியும் மனுஷங்க வந்து கேலரிஸ் கம்மியானால் வந்து நம்ம வீக் ஆகிறோமோ, அதே மாதிரி பேட்ரி வந்து டவுன் ஆகும்போது அந்த வீக் ஆகும். அதே மாதிரி ஒரு பேட்டரியோட லைஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் 2 இயர்ஸ், அதாவது 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து பேட்டரியோட லைஃப்ங்கிறது வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். புதுசாக வாங்கும்போது பேட்டரி வந்து செம்மையாக ஒர்க் ஆகும், ரொம்ப நாள் சார்ஜ் நிற்கும். 5000 mAh பேட்டரி ஒரு பேசிக்காக வர ஒரு மொபைல் அப்படின்னா 5000 mAh பேட்டரிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.5 நாள் 1 நாள் வந்து கம்பல்சரி சார்ஜ் நிற்கும், நம்ம நார்மலாக எந்த மாதிரி யூஸ் பண்ணாலுமே. அதே கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு மேலே அப்படிங்கும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு தெரியுமா? இது வந்து மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சார்ஜ் பண்ணுற டைமிங். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நைட்டு சார்ஜ் குத்திட்டு காலையில் தான் எடுப்பாங்க. நைட்டு வந்து ஃபுல்லாக நைட் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 1 மணி வரைக்கும் 10 மணிலேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் கேம் விளையாடுவாங்க. கேம் விளையாண்டுட்டு அப்படியே வந்து சார்ஜ் போட்டு படுத்துருவாங்க, செம டயர்டில் அப்படியே படுத்துருவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேட்டரி வந்து ஃபுல்லாக வெடியே சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். சார்ஜ் ஆகும்போது பீக்காக இருக்கான வாய்ப்பு அதிகம். இப்போலாம் வந்து கட் ஆஃப் மெத்தட் இருக்கே, அப்புறம் நீ என்ன பழைய மெத்தட் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் ஆஃப் மெத்தட் இருந்தாலுமே அது குறிப்பிட்ட அளவு தான் வந்து நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதாவது இப்போ நம்ம கட் ஆஃப் பண்ணிச்சு அப்படின்னா இதில் வந்து நம்ம உள்ளே வந்து நமக்கு வோல்ட்டு போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. கட் ஆஃப் பண்ணுறதுக்கான டயோடு இந்த மாதிரி வந்து சின்ன ரெசிஸ்டர் மட்டும்தான் வந்து கட் ஆஃப் பண்ணும். ஸோ அதுவே வந்து வீக்காக இருக்கான சான்சஸ் அதிகம். நம்ம வந்து ஆரம்பத்தில் கட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருப்போம். அதே கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேட்டரியோட கட் ஆஃபும் பண்ணாது, உள்ளே வந்து பவர் நார்மலாக போயிட்டே இருக்கும். ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ் கீழே இறங்கிட்டே இருக்கும். பேக்ரவுண்டில் வந்து ஆப்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 100% இருக்கும்போது கட் ஆஃப் ஆயிடும், திரும்ப வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ரன் ஆகிட்டே இருக்கும்போது மொபைல் வந்து ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் கம்மியாகும். சார்ஜ் கம்மியாகும்போது சார்ஜர் என்ன பண்ணும், சரி சார்ஜ் கம்மியாகிடுச்சு திரும்பவும் சார்ஜ் பண்ணும். இது திரும்ப ஒரு சைக்கிளாக நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸு நாளுக்கு நாள் கம்மியாகும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரிஸ். லித்தியம் அயான் பேட்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே ஹீட் ஆகும்போது உள்ளே வந்து அந்த மாலிகுல் ஹீட் ஆகி உள்ளே வந்து கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஈத்தேன், மீத்தேன் இந்த மாதிரியான கேஸஸ் வந்து பவமாகும். இதனால தான் வந்து பேட்டரி ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா உப்பிடும். அப்படியே நீங்களே பார்த்துருப்பீங்க, சர்வீஸ் சென்டர் போனால் உப்பிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உப்புன மாதிரியோ இல்லை வந்து ஏதோ ஒரு அறிகுறி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெக்னீஷியன்கிட்ட கொடுத்து அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் தெரியாமல் அழுத்துறதோ இல்லை வந்து அதை நீங்களே ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா பெரிய டேஞ்சர் ஆகிடும். ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டு ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் 99% இருக்குது. பேட்டரி ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற ஒரு இன்டெகிரேட்டட் சர்க்யூட், அதாவது ஐசின்னு சொல்லுவாங்க, பவர் ஐசி அல்ல பேட்டரி ஐசி அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க.
அது பவர் ஐசி பேட்டரி ஐசியோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது பேட்டரியில் எவ்வளோ % சார்ஜ் இருக்குது, அதை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பவர் ஐசி தான் வந்து பார்த்துக்கும். பவர் ஐசி ஆன் ஆச்சுன்னா எவ்வளோ % சார்ஜ் இருக்குது, அது எந்த அளவுக்கு எந்தெந்த சர்க்கியூட்டுக்கு எந்தெந்த மாதிரி நம்ம வந்து சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பேட்டரி ஐசி தான் வந்து டிசைட் பண்ணும். ஸோ அந்த பேட்டரி ஐசியில் வந்து நம்ம நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, அந்த பேட்டரி ஐசியும் அதாவது அந்த பவர் ஐசியும் வந்து வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். அப்படி பவர் ஐசி வீக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் டெத் கண்டிஷன் கூட போயிருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது பேட்டரி வீக் ஆகாமல் ஃபோன் டெத் கண்டிஷன் போகும். இப்போது பேட்டரி வந்து ஒரு 100% சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஐசி வந்து பவர் ஐசி தான். இப்போ 100% சார்ஜ் ஆயிடுச்சு, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணணும், நீ பவரை வந்து உள்ளே கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஐசி தான் அங்கே வந்து கட் ஆஃப் பண்ணும். அப்படி கட் ஆஃப் பண்ணுற பவர் ஐசி வந்து திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஐசி அது கூட சேர்ந்து சின்ன சின்ன டயோடு ரெஜிஸ்டர் எல்லாமே வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால தான் ஒரு பேட்டரியோட வோல்டேஜ், இப்போ ஒரு 5000 mAh பேட்டரி அப்படின்னா அந்த 5000 mAh பேட்டரிக்கு எத்தனை வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ வாட் சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கம்பெனிலேருந்து அப்படின்னு பார்க்கணும். இப்போ 25லேருந்து 40 வாட்ஸ் அப்படின்னா அந்த 40 வாட்ஸ் எவ்வளோ மணி நேரத்தில் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கால்குலேஷன் படி 1 மணி நேரமா 1.5 மணி நேரமா உங்களுக்கே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக தெரியும். அந்த ஹவர்ஸ்க்கு மேலே வந்து சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும். ஆனால் அது வந்து ஒரு டெம்பரவரி தான். அந்த கட் ஆஃப் ஆகிறது கொஞ்சம் நேரத்துக்கு கட் ஆஃப் ஆகிட்டு திரும்ப வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பேக்ரவுண்டில் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஒரு மொபைல் வந்து நம்ம தூங்கினாலும் மொபைல் ஸ்க்ரீன் ஆஃபில் இருந்தாலுமே வந்துட்டு அந்த நெட்வொர்க்கு ஐசி இது எல்லாமே வந்து உள்ள பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது பவர் கன்சியூம் பண்ணும். அதனால் பேட்டரியிலேருந்து மறுபடியும் வந்து பவர் கம்மியாகும். இப்போ 100% சார்ஜ் இருக்கிறது அந்த பேக்ரவுண்ட் ரன் ஆகிறதுனால திரும்ப வந்து 99% ஆகும். அப்படி ஆகும்போது திரும்ப வந்து சார்ஜ் ஆகும். 99% ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் ஐசி என்ன பண்ணும், 99% ஆயிடுச்சு 100% வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக திரும்ப ரன் ஆகும். இப்படியே வருஷ கணக்கில் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பவர் ஐசி வீக் ஆகும். ப்ளஸ் வந்து பேட்டரியும் பேட்டரி போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ரெண்டாவது நீங்கள் வந்து மொபைலில் வந்து கேமோ இல்லை வந்து மற்ற பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த பேட்டரி ஹீட் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது, லைட்டாக ஹீட் ஆகுது அப்படின்னா மொபைலை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை கேம் விளையாட ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்தே விளையாண்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கம்பல்சரி வீக் ஆகும். ப்ளஸ் வந்து மொபைலில் இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். 10,000 20,000 போட்டு மொபைல் வாங்கிட்டு நம்ம திரும்ப சரியான மெயின்டெனன்ஸ் இல்லை, சரியாக வந்து நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் கம்பெனியோ வந்து நம்ம வந்து ப்ளேம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வச்சுருக்கிற மொபைலை நீங்கள் தான் கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ மொபைலோட பர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து யூசேஜ் பண்ணுங்கள், யூசேஜுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து சார்ஜ் பண்ணுங்கள். ஒரு சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% கீழே வர வரைக்கும் நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணலாம். 10%லேருந்து ஒரு 90%, 80 to 90% வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணால் போதும். அப்புறம் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில வயசான பாட்டிகள்லாம் வந்து நம்ம கடைக்கு வந்து கஸ்டமர் வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாயிண்ட் கம்மியாயிடுச்சுன்னா உடனே வந்து சார்ஜ் போட்டு வச்சிடறாங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கம்பல்சரி உப்பி போகும். ஸோ இது வந்து மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ஜிங் டைம் எவ்வளோ யூசேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கிங்க. அதோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டா நம்ம பேட்டரியை வந்து கம்பல்சரி காப்பாற்றிக்கலாம். அதே மாதிரி மொபைலோட லைஃப்பும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மொபைல் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அலாவு மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.